அவர்களுக்கு சொல்லு, அவங்களுக்கு வேற 24 hours மட்டும் தான் இருக்குன்னு. ஒருவேளை எனக்கு ஹேமா கிடைக்கலனா அதுக்கப்புறம் மேகாவோட உடல் அவங்களோட வீட்டுல கிடக்கும். புரியுதா? அகோரி மரணத்தை நேருக்கு நேர் சந்திச்சு ஒரு மூலையில அமைதியா உட்கார்ந்து சுருட்டு பிடிச்சிட்டு இருக்காரு. மிஸ்டர் சார்ல்ஸ் அகோரி நந்தா கிட்ட இருந்து ஏதாவது ஒரு தகவல் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில அகோரி நந்தாவையே பார்த்துக்கிட்டு இருந்தாரு. கொஞ்ச நேரத்துல மிஸ்ஸஸ் சார்ல்ஸ் கையில ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துக்கிட்டு மிஸ்டர் சார்ல்ஸை நோக்கி வராங்க. அந்த பாட்டில் அவர்கிட்ட கொடுத்துட்டு சொல்றாங்க, சார்ல்ஸ், நம்ம எதுவும் பண்ணாம இப்படியே விட முடியாதுல்ல. மேகாவை எப்படியாவது நம்ம தான் காப்பாத்தி ஆகணும். ஆயுதம் இல்லாம அந்த இடத்துக்கு போறது மரணத்தை நாமளே கூப்பிடுறதுக்கு சமம். இதை தவிர நமக்கு வேற ஏதாவது வழி இருக்கா? ஹேமாவை காப்பாத்துறது அப்படிங்கிறது மேகாவோட உயிரை ஆபத்துல கொண்டு போறதுக்கு சமம். அந்த அரக்கனை எந்த மாய சக்தியாலையும் ஜெயிக்கவே முடியாது. அவனை ஜெயிக்கணும் அப்படின்னா அறிவால மட்டும்தான் ஜெயிக்க முடியும். ஆனா எப்படி? அது ரொம்ப சக்திசாலியான பேயா இருக்கு. இதுக்கு முன்னாடியும் நம்ம முன்னாடி வந்தப்ப உன்னை சாகடிக்க போச்சு. நான் மூளையோட பக்தன். நான் தினமும் மரணத்தோட நடனமாடுறேன். இதுதான் என்னோட கடைசி இரவு அப்படின்னா அப்படியே இருக்கட்டும். நான் என்ன விலை கொடுத்தும் அவனை கண்டிப்பா அழிச்சே தீருவேன். இப்ப நான் உங்ககிட்ட சொல்ல போறத நீங்க ரொம்ப கவனமா கேளுங்க. அகோரி நந்தா சார்ல்ஸ் தம்பதியினரை அக்னி குண்டத்தை சுத்தி உட்கார வச்சுட்டு அவரும் உட்காந்துக்கிறாரு. அப்புறம் ஒவ்வொரு முறை மந்திரத்தை சொல்லும் போதும் அவர் நெருப்புல நெய்ய ஊத்துறாரு. அகோரி நந்தா சொல்ற மந்திரத்தை சார்ல்ஸ் தம்பதியினரும் சொல்றாங்க. அகோரி நந்தா அங்க இருக்கிற சாம்பலை எடுத்து சார்ல்ஸ் தம்பதியினருக்கு இட்டுட்டு அப்புறம் சொல்றாரு, ஏன் மகாதேவனோட ஆத்மா உங்க உயிரை காப்பாத்தும். நீங்க 2 பேரும் உடனடியா இங்க இருந்து போங்க. நானும் ரொம்ப சீக்கிரமா அந்த பார்க்கிங் லாட்டுக்கு வந்துடுறேன். இப்படி சொல்லிட்டு அந்த அகோரி நந்தா அந்த காட்டுக்குள்ள போயிடுறாரு. அப்புறம் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சார்ல்ஸ் அவங்களோட காரை நோக்கி போறாங்க. ஒரு பக்கம் பிசாசோட சண்டை போடுறதுக்கு ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் ஆரியா மேகாவை ரொம்பவே குடும்பப்படுத்திட்டு இருந்தாங்க. ஒரு ஜெயிலர் ஒரு கைதியை என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதுக்கு மேல ஆரியா மேகாவை குடும்பப்படுத்திட்டு இருந்தாங்க. அவங்க மந்திர சக்தியை பயன்படுத்தி மேகாவை காத்துல பறக்க வச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் அப்படியே சுவர்ல மோத வச்சாங்க. அப்புறம் மறுபடியும் சக்தியை பயன்படுத்தி காத்துல மிதக்க வைக்கிறாங்க. இந்த மாதிரி ரொம்ப கொடூரமா அவங்கள துன்புறுத்திட்டு இருந்தாங்க. மேகாவால வலி தாங்க முடியல. அட என்ன மேகா, இது வரைக்கும் உன்னை யாரும் லவ் பண்ணதே இல்லையா? இவ்ளோ நேரம் உன்னை டார்ச்சர் பண்ணி கூட எனக்கு என்னடா போர் அடிக்குது. ஆனா நீ பார்த்தா அப்படி தெரியல. நீ யாரு? எனக்கு நீ யாருன்னு கூட தெரியாது. எதுக்காக என்ன கொல்லணும்னு பாக்குற? என்ன போக விடு, என்ன போக விட. Beg you. அடடடட, மறுபடியும் பழைய கதையை ஆரம்பிச்சிட்டியா? புதுசு உனக்கு எதுவும் தெரியாதா? சரி வா, புது கதைங்க நான் உனக்கு கத்து கொடுக்கறேன். இப்படி சொல்லிட்டு ஆரியா கட்டி வச்சிருக்கிற அவங்க முடிய அவிழ்க்கிறாங்க. அப்புறம் கழுத்துல போட்டிருந்த அந்த நகையையும் கழட்டிடுறாங்க. ஆரியா நகையை கழட்டின உடனே மேகாவோட கண்ணுக்கு அவங்களோட உண்மையான ரூபம் தெரியுது. அதை பார்த்து மேகா நடுநடுங்கி போறாங்க. அப்புறம் பயத்துல ரொம்ப சத்தமா கத்த ஆரம்பிச்சாங்க. ஆரியாவோட உண்மையான ரூபமான பேயோட ரூபத்துக்கு அவங்க மாறி இருந்தாங்க. ரொம்பவே நீளமான நகங்கள், அப்புறம் பெரிய பற்கள் எல்லாம் இருந்தது. யாருமே கனவுல கூட நினைச்சு பார்க்காத அவ்வளோ பயங்கரமான ரூபமா இருந்தது. அப்புறம் ஆரியா மேகாவோட தலையில கைய வச்சு நகத்தால கீற ஆரம்பிச்சாங்க. அப்ப யாரோ அங்க வர மாதிரி ஆரியாவுக்கு தோணுது. அப்புறம் மேகாவோட தலையில கை வச்சுட்டு சொல்றாங்க, பார்த்தா இன்னைக்கு உன்னோட டைம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு கொடுத்த டைமுக்குள்ளவே அவங்க வந்துட்டாங்க. போலாமா? மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சார்ல்ஸ் அவங்க காரை எடுத்துக்கிட்டு பார்க்கிங் லாட்டுக்கு வந்துடுறாங்க. மேகா கடைசியா ஹேமாவோட ஆத்மாவை பார்த்த 13வது பார்க்கிங்ல காரை நிறுத்திடுறாங்க. காரை அங்க நிறுத்தின உடனே மிஸ்ஸஸ் சார்ல்ஸ் சிலுவை மேல கைய வச்சு மந்திரத்தை முணுமுணுக்க ஆரம்பிக்கிறாங்க. By the sacred word of ancient incantations, I command you, spirit to depart. Come on, and let this place be cleansed. மிஸ்ஸஸ் சார்ல்ஸ் மந்திரத்தை சொல்லி இன்னும் முடிக்கவே இல்லை. அதுக்குள்ள திடீர்னு யாரோ ஒருத்தங்க சிரிக்கிற மாதிரி ரொம்ப பயங்கரமா சத்தம் கேட்குது. மிஸ்ஸஸ் சார்ல்ஸ் அந்த ஆபத்தை உணர்ந்திருந்தாரு. சைத்தானோட இந்த பயங்கரமான சத்தத்தை கேட்ட உடனே அவர் அவரோட பாக்கெட்ல கையை விட்டு புனித நீரை வெளியே எடுக்கிறாரு. அப்புறம் சுத்தியும் முத்தியும் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ திடீர்னு கருப்பு கலர்ல ஒரு புகை உருவாகி அந்த பார்க்கிங் லாட்ல பரவுது. அந்த புகையிலிருந்து ஆரியா அவங்களோட பயங்கரமான ரூபத்துல வெளியே வராங்க.
மேகாவோட தலைமுடியை பிடிச்சு இழுத்துட்டு வந்து சொல்றாங்க. ஹேய், ஏமா எங்க? அவ இங்கதான் இருக்கா. அதுக்கு முன்னாடி நீ மேகாவை எங்ககிட்ட ஒப்படைச்சிடு. எனக்கு நல்லாவே தெரியும் ஹேமாவை நீங்க பாட்டில பந்திச்சு வச்சிருக்கீங்கன்னு சொல்லி. நான் சொல்றது கேளுங்க. ஹேமாவை கொடுத்து மேகாவை கூட்டிட்டு போங்க. ஆரியா அப்படி சொன்ன உடனே மிஸ்ஸஸ் சார்ல்ஸ் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு ஹேமாவை கைது பண்ணி வச்சிருந்த அந்த பாட்டில தான் கார்ல இருந்து எடுத்துட்டு வந்து அதை தான் கையில வச்சுக்கிறாங்க. மிஸ்ஸஸ் சார்ல்ஸ் அந்த பாட்டில ஆரியா கிட்ட கொடுக்கறதுக்கு முன்னாடி மிஸ்டர் சார்ல்ஸ் கையில வச்சிருந்த அந்த புனித நீரை ஆரியாவோட முகத்துல ஊத்துறாரு. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தின மிஸ்ஸஸ் சார்ல்ஸ் ஆரியாவோட பிடியில இருந்த மேகாவை அந்த இடத்துல இருந்து பத்திரமான இடத்துக்கு கொண்டு போறாங்க. புனித நீர் தெளிக்கப்பட்ட உடனே ஆரியா தான் முகத்துல கைய வச்சுக்கிட்டு அவங்க அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் ஆரியா முகத்துல இருந்து கையை எடுக்கிறாங்க. ஆரியாவோட முகத்துல எந்த ஒரு கீறலோ இல்ல எரிஞ்சதுக்கான எந்த ஒரு அடையாளமும் இல்ல. அதுக்கப்புறம் ஆரியா மிஸ்டர் சார்ல்ஸை பார்த்து ரொம்ப சத்தமா சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன நினைக்கிறீங்க? இந்த ஹோலி வாட்டர் என்ன நாசனமாக்கிடும் நினைச்சீங்களா? இந்த மாதிரி ஹோலி வாட்டர்ல தான் தினமும் நான் கை கழுவுறேன். கம் ஆன் grow up kids. போதும். சார்ல்ஸ் போய்டு. சார்ல்ஸ் இங்க இருந்து போய்டுன்னு சொல்றேன்ல. சார்ல்ஸ் அந்த இடத்துல இருந்து ஓடுறதுக்கு முன்னாடியே ஆரியா மந்திரத்தால சார்ல்ஸை மேல தூக்கி கார் மேல வீசிடுறாங்க. ஆரியாவோட கோபம் ஒரு புயலா மாற ஆரம்பிக்குது. அது பயங்கரமா இருந்தது. அவங்க அதீத கோவத்தோட இப்போ மிஸ்ஸஸ் சார்ல்ஸை பார்க்கறாங்க. அப்புறம் அவங்கள ரொம்ப பலமா இட்டி உதைக்கிறாங்க. உடனே மிஸ்ஸஸ் சார்ல்ஸ் பறந்து போய் கீழே விழுறாங்க. ஆனாலும் அவங்க கையில இருந்த அந்த பாட்டில் இன்னும் கீழே விழல. மேகா அவங்களுக்கு ரொம்ப அதிகமா அடிபட்டு இருந்தது. அவங்க மெதுவா அப்படியே பின்னாடி உருண்டுகிட்டே போயிட்டு இருந்தாங்க. ஒரு சிங்கம் அதோட இரையை எப்படி பார்க்குமோ அதே மாதிரி ஊர்ந்து போயிட்டு இருக்கிற மேகாவை ஆரியா பார்க்கறாங்க. உன்னை காப்பாத்த அவங்க 2 பேரும் அவ்வளவு சீக்கிரம் வந்துட்டாங்க. ஆனா அவங்களுக்கு முன்னாடியே நீ சாக போற அப்படின்றது அவங்களுக்கு தெரியல. உடனே ஆரியா மேகாவோட கழுத்தை பிடிச்சு மேல தூக்கி மேகாவோட கழுத்தை நெருக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் அப்படியே மெதுவா மேகா சாகர நிலைமைக்கு வந்துடுறாங்க. ஆரியா தொடர்ந்து கழுத்தை நெருக்கி மேகாவோட கழுத்தை துண்டாக்கிடுறாங்க. அப்புறம் ஆரியா அவங்களோட அடுத்த பலியை நோக்கி அவங்க நடக்க ஆரம்பிக்கிறாங்க. 1 down, 2 to go. அப்புறம் ஆரியா அந்த பார்க்கிங் லாட்ல இருக்கிற ஒரு செங்கலை எடுத்து அதை மிஸ்ஸஸ் சார்ல்ஸோட நெத்திலேயே தூக்கி எறிகிறாங்க. ஆனா அந்த செங்கல் மிஸ்ஸஸ் சார்ல்ஸ் மேல படல. அவங்கள சுத்தி ஒரு கவசம் இருந்தது. அந்த செங்கல் கவசத்து மேல பட்டு மறுபடியும் வந்து ஆரியா மேலேயே படுது. இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு ஆரியா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ திடீர்னு யாரோ ஒருத்தங்க சிரிக்கிற மாதிரி அங்க சத்தம் கேக்குது. அந்த சத்தம் யாரோ ஒருத்தங்க சிரிக்கிற சத்தம். அது யாருன்னா அகோரி நந்தா. அகோரி நந்தாவோட உருவம் அப்புறம் உடல் தோற்றம் எல்லாமே மாறி இருந்தது. முன்ன இருந்ததை விட இப்போ ரொம்ப சக்தி வாய்ந்தவரா இருந்தாரு. நான் சாக வந்தனா இல்ல சாகடிக்க வந்தனா அப்படிங்கிறது உனக்கு சீக்கிரமாவே தெரியும். அவர் அப்படி சொன்ன உடனே ஆரியா பக்கத்துல போறாங்க. ஆனா அகோரி நந்தா காணாம போயிடுறாரு. உடனே ஆரியா பின்னாடி திரும்பி பாக்குறாங்க. அங்க அகோரி நந்தா நின்றுட்டு இருக்காரு. இதை பார்த்து ரொம்ப கோவப்பட்ட ஆரியா மறுபடியும் அகோரியை நோக்கி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அகோரி நந்தா ஆரியாவோட கழுத்தை பிடிச்சு அப்படியே நெருக்க ஆரம்பிக்கிறாரு. அகோரி கையில இருந்து விடுபட்ட ஆரியா அங்கிருந்து மெதுவா அப்படியே ஓட ஆரம்பிச்சாங்க. அப்போ அகோரி அவர் மந்திர சக்தியை பயன்படுத்தி அந்த பார்க்கிங் லாட்ல ஒரு மந்திர கதவை உருவாக்குனாரு. அப்புறம் அவர் அவரோட முழு சக்தியையும் பயன்படுத்தி ஆரியாவை அந்த கதவுக்குள்ள அனுப்பி அந்த மாய கதவை அவர் மூடிடுறாரு. அப்புறம் ஆரியாவுக்கு தூங்கினே வந்துருது. அப்புறம் அவங்க எந்திரிச்சு பார்க்கும்போது ஒரு ரூம்ல நிறைய பொருட்கள் அப்படியே தொங்கிட்டு இருக்கு. அவங்களுக்கு முன்னாடி ஒரு சக்கரம் இருக்கு. அதை பார்த்து ரொம்ப கோவப்பட்ட ஆரியா ரொம்ப கோவத்தோட கேக்குறாங்க, நீ யாரு? இது எந்த இடம்? அது முக்கியம் கிடையாது. உனக்கு கோல் பாபா மற்றும் அவரோட மகிமைகள் பற்றி உனக்கு தெரியுமா? நம்மளும் இந்த உலகமோ கோலாதான் இருக்கு. வாய மூடி பைத்தக்காட்சி. இங்க இருந்து எப்படி போகணும்னு வழி சொல்லு, இல்லனா உன்னை சாகடிச்சிடுவேன். ஆரியா இப்படி தான் சொல்ல வந்ததை சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடியே கமலா ஆரியாவை ரொம்ப கொடூரமா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே கமலாவோட நெத்திக்குள்ள இருந்து ஒரு பயங்கரமான சக்தி வெளியே வருது. அந்த சக்தி ஆரியா மேல படுது. அது பட்ட உடனே ஆரியா எலும்பு கூட ஆயிடுறாங்க. அப்புறம் கடைசியா அகோரி நந்தா அந்த பார்க்கிங் லாட்ல இருக்காரு. இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய தீமையா இருந்தாலும் சரி, அது எப்பவுமே நல்லதை ஜெயிக்கவே முடியாது. பயங்கரமா இருக்கிற இந்த மாதிரியான கதைகளை பார்க்கறதுக்காக டூடு டிவி ஹாரர் தமிழுக்கு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
அப்புறம் உங்களோட கதையும் இந்த உலகத்துல இருக்கிறவங்க பார்க்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா உடனே டூடு டிவி மெயில் அட்ரஸ்க்கு உங்களோட கதையை அனுப்புங்க. அடுத்த பயங்கரமான கதை உங்களோட தான் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு.